எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ட்ராமா தான். தமிழ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம வந்து லவ் 020 அப்படிங்கிற புது கேமிங் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். புது கேமிங் ட்ராமாவில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கிற சீசன் 1 இந்த மாதிரி லவ் ஸ்டோரியோட காமெடி அண்ட் எல்லாமே கலந்த ஒரு ட்ராமா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பேர் வந்து வேவே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஆர்வமாக படிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் படிக்கும் போது தான் கல்யாணம் பண்ணிட்டு லவ் இது மாதிரி ரொமான்டிக்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போவோம். நம்ம ஹீரோட பேர் பார்த்தீங்கன்னா ஷாவனாய் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கம்ப்யூட்டர் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேமிங் பிசினஸ் மேன். எங்களோட பேருடைய ஃபர்ஸ்ட் என்ற வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் இந்த மாதிரி லவ் ஸ்டோரியான ட்ராமா போடலாமா இல்லை ஹானர் ட்ராமா போடலாமா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேமிக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிசினஸ் மேனாக இருக்கிறார். நம்ம ஷாவனாய் வந்து ஃபர்ஸ்ட், இவர் வந்து ரெண்டாவது பெஸ்ட் ஆனால் ஹீரோ தான். ஓகேங்களா? ரெண்டாவது பிசினஸ் மேனாக கொஞ்சம் சின்ன ஹீரோவாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வேவே கூட வந்து தன் ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்த்து வந்து ஒரு மிருகத்தோட வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம கிட்ட வந்து அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் சாக்கரையாக விளையாடுங்க அப்படின்னு, சரி இருக்க நான் கவலைப்படணும், நீ நம்ம விளையாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமான மிருகத்தோடு வந்து போராடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து சண்டையில் பண்ணுறா, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தில் பண்ணி முடிச்சோடனே அவங்களுக்கு முதல்ல அந்த அடிப்பட்டு மைக்க கிடப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க சொன்னதையா நம்ம ஹீரோயின் கூட வந்து இந்த வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மயக்க கிடப்பாங்க. அந்த ஃபைட் காட்சி இதெல்லாம் போனப்போ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மயக்க தவிர்த்த மாதிரி இருந்திருக்காங்க கேமில். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி மணி கிடக்குது. இந்த மணியாக அந்த ஃப்ரெண்டுக்காக கொடுக்கும்போது இந்த மணியை வந்து நம்மளுக்கு நீங்கள் அசிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி கேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள் வந்துடாப்பல இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோயின் பற்றி கேட்குறாங்க. இந்த மணியை வந்து நீ வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட நீ போராட பண்ணி ஆகும் தரையா அப்படிங்கிற போது சரி நானும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்த நேரத்தில் வந்து அவன் வந்து நம்ம ரெண்டு பசங்க பயந்தா கோழிக்க நான் சொன்னாலே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆள் வேவே கிட்ட கேட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த பெண்ணு குட்டி கேட்குறான், நீ வரைய அப்படிங்கும்போது இல்லை நானும் வரல, நீ வேவே கோட்டுக்கோ, அவளை நல்லா தான் ஃபைட் பண்ணுவா, நீ அவளே கோட்டுக்கோ அப்படிங்கும்போது சரி வேவே அப்படின்னு சொல்லி சரிப்பா அப்படின்ட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவேவும் போய் அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா சின்ச்வின். ஸோ இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேன் சொன்னாரியா, இது வந்து கேமிங்கில் தான், ஆனால் ஆஃப்லைனில் பிஸ்னஸாக இருக்கிறா. உள்ளே வந்தோடனே இவங்க கேமிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் போக எபிசோடில் நம்ம பொறுத்து வந்து தான் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சின்வின் அவன் வந்து கேட்குறான், இவங்கெல்லாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளான பேராக தான் இருக்க போகுது. ஸோ என்ன கேட்குறான்னா, என் பேபி இந்த மாதிரி என் பேர் சொல்லி நீ கூப்பிட்டுருக்கல, நான் அவன் ஃபோட்டோ தான் காட்டு சொன்னால நீ ஏன் இன்னும் காட்டாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு வெர்க் இருக்கு அப்படின்னு நினச்ச மனசில் நினைப்பா. நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் இவங்க தான் பேபி அழகாக இருக்கிறாங்க. ஹீரோயும் வந்து நல்லா வந்து அழகாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து நினைக்கலாம் ஃபோட்டோ அனுப்பலாங்கும் போது கரெக்டாக வந்து கலந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பேர் வந்து பயங்கரமான காமெடி பொண்ணு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு பேர் இந்த பொண்ணு வந்து யாரும் வெளியே வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு வேவேக்காக வந்து என்ன பண்றாங்க, அந்த வேவே நான் 100% கரெக்டாக கலந்து ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம வேவே இதெல்லாம் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஆச்சு, அதாவது இந்த மாதிரி சிரமப்பட்டதை நிறைய படிச்சிருப்பா. அதை வந்து சட்டை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. இது ரெடி பண்ணி கலந்து வந்தோடனே அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் வந்து சரி எனக்கு நோட்ஸ் கொடு அப்படிங்கும்போது சரி அப்படிங்கும்போது எனக்கு அவன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஃபோட்டோ கொடுக்கலாமா வேணாமா சொல்லு, அது கூட கரண்ட் கட்டாயிடுச்சு வேணும் அவன் ஷியாகட்டாம் ஆமாவோ இது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு மாற்றி பேசிக்கிறாங்க. அதை கூட பார்த்து நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணேன், நம்ம ஹீரோயின் லேப்டாப்பில் போகிறாங்க. லேப்டாப் ஆன் பண்ணால் முதல்ல ஒர்க் ஆகவே இல்லை சுத்தமாக அப்படியும். அப்புறம் அந்த ஷீ வந்து சொல்கிறான், இதுவே நான் தான் தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வந்து சொல்லு, என்ன பண்ண தெளிவா சொல்லு அப்படிங்கும்போது இல்லை நான் தான் வந்து லேப்டாப் போட்டு கீழே போட்டு உடச்சிட்டு மன்னிச்சிரு அப்படிங்கிறா. அரியா இது இப்படி தான் பண்ணவே தெரியல, அதனால தான் வா கரெக்டாக சாப்பிட்டு சாப்பாடு பாதி வச்சுட்டு கடைக்கு வந்து வந்துடுறப்ப லேப்டாப் கடைக்கு ஸ்கூட்டர் எடுத்து வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ தான் புரியுது உனக்கு ஏன் இப்போ பாய் ஃப்ரெண்ட் அமைய மாட்டேது அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டே வந்துருக்கலாம். அதை விட அப்படியே அவன் மனசில் நினச்சிட்டு இருக்க அந்த மாதிரி பேசிட்டு ஒரு கப்பல் சாப்பிட்டு பேசுகிற நம்ம ஷீக்கு அவளுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது, நம்மளுக்கு ஏன் பாய் ஃப்ரெண்ட் இன்னும் அமையல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி வருத்தத்திலேயே பேசிட்டு இருக்கிற ஷீக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டம் என்னடா கூட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க. அந்த போஸ்டர்லாம் இவங்களாம் வந்து அங்கே மச்சானது ஃப்ரெண்ட்ஸ் ஆனது அங்கே சின்ன சின்ன பசங்களாம் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் ஷீயும் போகலாம். அந்த ஹீரோயின் போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு ஷாவனாய் ஃபெராரா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோவை இப்பதான் ஆரம்பத்தில் நினைக்கிறா. இந்த நேரத்தில் நினைச்ச பின்னால அந்த காமெடி பொண்ணு இருக்கு அந்த நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட கேட்கறான், ஏன் நம்ம ஷாவனா யாராவது ஃபுட்பால் கேம் விளையாட போகலாமா அப்படிங்கும் போது சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்க வந்து ஷாவனாயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. என்ன இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாரு, அதுக்குள்ள ஏன் இப்படி வந்து வேலையெல்லாம் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரு, என்ன ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த ஷீ பொண்ணு வெளியே வந்து எவ்வளோ வந்து நம்ம மாஸ்டரே இப்படி தப்பா பண்ணவன், எவ்வளோ ஸ்விம்மிங் ஃபோட்டோ வீடியோ வந்து டெலிட் பண்ணவன், இந்த மாதிரி வந்து பேசிட்டு நம்ம வேவே ஏஷோ வாங்கி கொஞ்சம் போடாமல் சத்தம் போடாம வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் நம்ம கடைக்கு வராங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரன் வந்து ஹீரன் வந்து எப்பவுமே சரியான, அதாவது ஹீரோலாம் வந்து வில்லியமும் வச்சுக்கோங்க, சின்ன வில்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹீரோனும் அவ கூட இருக்கிற ஃப்ரெண்டும் இந்த ரெண்டு தான் அந்த ஃப்ரெண்டு நல்லவா, இந்த ஒரு ஒருத்தி வந்து நல்லது. ஹீரன் வந்து தன் வந்து கப்பலாக இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, பிரிஞ்சிருவா, அந்த மாதிரி பிடிக்க வச்சிருவா, பொறாம பிடிச்ச அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஹீரோனும் வந்து கடைக்குள்ள வர அந்த டிப்பா அது கம்ப்யூட்டர் கடைக்கு அங்கே இருக்கிறவங்க வர அப்படின்னா அவளோட மெமரி கார்டு வாங்க வாங்கிட்டு அவள் வந்து விலை எவ்வளோ எஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துட்டு அந்த கார்டை பார்த்துட்டு என்ன நீங்கள் விலை இவ்வளோ எஸ்டா வச்சுருக்கீங்க உங்களுக்கே தனியாக இல்லையா அப்படிங்கும்போது என்ன மாதிரி உனக்கு வேணுமா அப்படியான்னு சொல்லிட்டு கடைக்கார கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோயின் பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து ஆன்லைன்லேயே விலை கம்மி தான், நீங்கள் அங்கேயே போய் வாங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல இவங்களை பார்த்துட்டு அந்த வந்து ஓவரா பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஷீ பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்தார்
சொல்கிறீங்க அப்படிங்கும்போது எப்போ இல்லை இல்லை நான் மட்டும் தான் இருந்து அது ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அவர் தள்ளி விட்டுருவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவ்வளோ பண்ணுறது வந்து சரியில்லை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வந்துருவா நம்ம ஹீரோயின். அது வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு நாள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்க அவர் கடைக்கார ஏமாற்ற மாட்டாரு, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பழக்க போயிடும், அதனால நான் வந்து காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே காசு கொடுத்துட்டு பந்தாவா வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்து காமெடி ஒரு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியே வந்துட்டு இந்த ஹீரோன் வந்து துன்பப்படுத்தோட இருக்கிறான். இந்த மாதிரி ஆளாத்து இவ என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோன் இவ பேசுறதுல லைட்டாக கேட்டுட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் வந்து லேப்டாப் இங்கே சரி பண்ணி கொடுத்துட்டேன், நான் வந்து கேம் சென்டருக்கு நான் போயிடுறேன், அங்கே போய் எனக்கு வந்து முக்கியமான ஒர்க் இருக்க முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் இப்படி நீ படிக்கவே மாட்டியா அப்படின்னு நம்ம ஓகே ஷீ கேட்க அந்த எனக்கெல்லாம் பற்றி கேட்கப்பா அப்படின்னு ஏன் மிக அண்டர்ஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு வண்டி எடுத்து வந்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வரும்போது நம்ம ஷாவினோட இன்ட்ரோடக்ஷன் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இவரோட அசிஸ்டன்ட் மேனாக இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு கேமிங் மாதிரி டெஸ்க் கேமிங் மாதிரி காயின் மூலமா விளையாண்டுருக்காரு ஹீரோ. அதாவது பேசிட்டு விளையாண்டுருக்காரு அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து உட்காந்து டேபிள விளையாடுறாங்க. ஹெட்செட் மாட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் அந்த கூட்டான் இல்லையா நீ விளையாட அப்படின்னு கூட்டான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி நான் வந்துட்டு விளையாடலாம் அப்படிங்கும் போது அவள் ஃபைட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு காயினை வைக்க அவள் ஃபைட் பண்ண இவன் காயின் வைக்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் நல்லா விளையாடு அப்படிங்கும்போது நம்ம ஷாவில ஒரு ஃபேஸ் காட்டுறாங்க நல்லா விளையாடு அப்படிங்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து விளையாண்டா இருக்கிறாங்க சேட்டிங் மூலமா விளையாண்டா இருக்கிறாங்க. ஷாவிலாய் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்றாரு பாரு தம்பி நீ நல்லா விளையாடு இருந்தாலும் பரவாயில்ல நீ என்னோட உனக்கு நீ கேமி சென்டர் வச்சிருக்கீங்க அதனால வந்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு தேவை நான் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது வெளியே வந்து நம்ம அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபோன் வந்துருது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயிக்கு இப்போதான் பார்க்கலாங்க. இப்போதான் வந்து அதை வந்து ஒரு நோட்டீஸ் பண்ணுறா பார்க்குறாரு. இவன் வந்து சலக்கா இருக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போலாங்கும் போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா ஹீரோயின் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் அந்த ஈவினிங் டைமில் மழை வந்தோடனே இந்த பொண்ணு பேர் தான் ஷவலி. இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஹீரோயின் கூட ரூம்மேட்டாக வந்து இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேங்களா. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறனால ரூம்மேட்டாக வந்து தங்கி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது ஏன் மழை வந்துட்டு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது இல்லைப்பா எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன சவலி கூட சொல்லுவா. அந்த நேரத்தில் வந்து அந்த ஷாய் அதாவது அவ்வளோ சொல்லுவா நீ எப்போ எடுத்துட்டு வா அப்படிங்கும்போது இல்லை எனக்கு முடியாது அப்படிங்கும்போது எதுக்கடா இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் அவசரமாக துணி வெளியில் எடுத்துட்டு வந்து கதை தட்டிட்டு உள்ள வந்து அவங்ககிட்ட வாங்கி தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரெஃப்ரெஷ் ஆகிக்க உள்ள போவா பாத்ரூமுக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிற எப்போ லேப்டாப் வந்து வாங்கி வச்சுட்டேன் அப்படிங்கும்போது தேங்க்யூ சலக்கி அப்படின்னு பத்திரமா வச்சிருக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கும்போது தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீ வந்து சொல்கிறான் அந்த ஷீ வந்து என்ன சொல்கிறான் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து நடக்கிறது இல்லையா அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த சவுரி வந்து இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணது ரொம்ப பிடிச்சவளா இருக்கிற வேவே நீ வந்து நல்லா சாக்கையாக பார்த்துக்கோ அப்படின்னு சரிப்பா சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த மாதிரி தான் மாற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று மட்டும் தெரியலப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எதுக்காக அழகான பொண்ணுகள் இருக்காங்களோ அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மாற்றி விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். நம்ம வேவே நோட்டு தேட போகிறோம். அது நோட்டு என்ன கேமிக் கோட் வந்து இந்த ஷாந்திக்கு வந்து எடுத்து கொடுத்துறான். இந்த பொண்ணு ஷீ வந்து எடுத்து கொடுத்துறாப்ல. இந்த பொண்ணு எதுக்காக இந்த நோட்டில் வச்சு எழுதி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்க இல்லை அப்போ தான் நான் வந்து புது ஹேப்பி எதாவது ஓப்பன் பண்ண முடியும் எனக்கு நல்ல நாலேஜ் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லி சமாளிச்சாங்க. அந்த ஸ்ரீகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு அந்த நேரத்தில் அந்த ஹீரோன் வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறாப்ல. அந்த ஹீரோன் என்ன சொல்றா அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு அவன் வந்து ஏன் அது வேவே தான் அப்படின்னு அவன் கேட்க ஆமா அது வேவே தான் அவள் கம்ப்யூட்டர் கிளாஸோட டிபார்ட்மெண்ட் வந்து அவள் அழகாக இருக்கானா என்ன அவள் முன்னோட மோசமா இரு அப்படிங்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஆசையாக வந்துச்சு நம்ம மேலே இப்படி அழகா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவளோட நீ அழகாக இருந்தா என்ன நீ அறிவா இருக்கா அவ்வளோ இருக்கா அதுக்கு எடுத்து கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு 2 பேர் மாற்றி பேசிட்டு இருக்கு. அதாவது இந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா அதாவது பேர் தெரியல அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா இப்போ வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ண போறான்னா அந்த பொண்ணு வந்து எனக்கு வேவே அந்த காரில் ஃபோட்டோ எடுத்துல அது வந்து எனக்கு காட்டப்பா அப்படின்னு இல்லை எனக்கு டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவான். சரி அப்படிங்கும்போது அந்த வேவே வந்து அதாவது அந்த ஹீரோன் வந்து அந்த ஃப்ரெண்ட் வந்து இவங்க அப்படி பேசாமல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேசி அவள் சம காட்டுறப்பா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவள் வந்து ஒரு லேப்டாப்பில் சரி பண்ணிட்டு இருப்பா. சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் சில பார்ட்ஸ்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த காமெடி போன ஷீ இருக்கிறாரு அவளுக்கு வந்து இதோட லேப்டாப்பில் அப்டேட் வந்துருக்க போட அந்த அப்டேட் என்னன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்காரு கேமிக்கில் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருக்கு. பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து தகவல் சொல்றா சரி எனக்கு போன கேட்க வந்து போட்டு அப்படிங்கும்போது சரி ஓகே நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் சரி பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லு அதே தப்பா நீ பெரிய ஆள் தான் சரி எனக்கு நீ லேப்டாப் சரி பண்ணி கொடுக்கணும் சரியா அப்படின்னு நம்ம அந்த பொண்ணு சொல்ல பேபே நீ தான் பரவாயில்ல உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குப்பா அப்படிங்கும்போது அவர் ரொம்ப கலைச்சிருப்பா. நம்ம ஹீரோயின் கரெக்டாக கேமிங் கூட போய் ஒரு செக்யூரிட்டி விழுகத்தோட வந்து நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் கேமிங் கூட ஃபைட்டிங் அதை ஃபைட்டிங் பண்ண ஒரு பரிசு மூலமா அவனுக்கு அந்த செகண்ட் பிசினஸ் மேனேஜர் சொன்னாலே கேமிங் பிசினஸ் மேனேஜர் அவன் வந்து பேசுறான் அந்த கேமிங் கூட ஷிங் வந்து என்ன சொல்றான் பேபே நம்ம வந்து பிரிஞ்சு பிரேக்கப் பண்ணிருக்கலாம் நீ போட்டோவை அனுப்ப மாட்டேற சட்டில் நேரில் வர மாட்டேறா சரி நம்ம பிரிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டே இருக்கிறப்பல நினச்சிட்டு சரி அந்த இடத்துல போகிறாங்க. சரி போகலாம் வந்துட்டு அப்படிங்கும்போது சரி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமிங் சென்டர் கூட வந்துறாங்க. இதெல்லாம் வந்து ஆதாமேவால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மாதிரி வச்சுக்கோங்களே நம்ம அந்த மாதிரியே வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு வந்து நம்ம பிரேக்கப் பண்ணுறதுக்கு சுத்தமாக மனசே வராது. சேர்த்து வைக்கணும் ஒன்று மனசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏதோ ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஒரு பாப்பா மாதிரி ஷோ ஆகுது நீங்கள் 2 பேரும் பிரிச்சு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நோ கிளிக் பண்ணுங்க. 2 பேரும் ஒரே மாதிரி எஸ் அப்படின்னு தான் கிளிக் பண்ணுறாங்க. அந்த சிலை உடனே கண்ணியில் வந்து அந்த சொட்டு வர ஒரு சொட்டு உங்களுக்கு 2 பேர் பிரிய 2 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னா 2 பேர் புரிஞ்சிருவாங்க. சாப்பிட்ட உடனே வந்து அவன் வந்து
ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். இது வந்து உனக்கு கிஃப்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கும்போது இதை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நோ டைம்ஸ் என்ன தப்பாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சங்கடமாக போயிடுவான். நம்ம ஹீரோயின் மூலிகைலாம் பிடிச்சிட்டு அங்கே உட்காந்துருக்கிறாப்புல அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கிறான். அந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா பேர் தெரியல, அடுத்த போக தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? சாரி. இப்போ என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து வேவி நீ அவனை பிடிச்சிட்டியா அப்படின்னா ஆமாம் புரிஞ்சுட்டேன் ஏன் அப்படிங்கும்போது இல்லை நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற நல்லது இல்லைப்பா அப்படிங்கும் போது சரி அந்த ஒர்க்கராக சிஷ்வன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சோனியக்கரை கல்யாணம் பண்ணி போகிறாமா அதனால வந்து பிடிச்சிட்டானோ அப்படிங்கும்போது அதனால தான் பிடிச்சிட்டானா அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் சாட்டிங் காட்டுறாங்க. இந்த பொண்ணு அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு சாட்டிங் பண்ணி கேமிங் கிடையாது. ஃபோட்டோ அனுப்புறதுக்கு ஏன்னா யார் ஃபோட்டோ அனுப்புறது நான் அப்படிங்கும்போது அந்த விஷயங்களை பொண்ணு காலை எழுதுட்டு போல இது ஃபோட்டோ அனுப்பலான்னு கேட்டால் போய் அனுப்ப வேண்டியதானே அவங்க பொண்ணுங்க ஆம்பளை பின்னாடியே சுற்றுவாங்கப்பா அப்படிங்கும்போது அந்த சீக்கிரம் கொஞ்சம் கோவம் போகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இவனை காட்டுறாங்க. இவன் தான் சின்சிமின் இவனை காட்டுறாங்க. அந்த சூனிக்கரியை கல்யாணம் பண்ணுறது இவன் வந்து லாஸ்ட் எபிசோட கொஞ்சம் எபிசோட வருவா நம்ம போகிறத பார்ப்போம். இவன் வந்து மூச்சு காட்டுறாங்க. இவன் தான் வந்து அந்த சூனிக்கரி அதாவது கேமில் வந்து சும்மா சின்ன சின்ன பேர் வச்சிருக்காங்க. இந்த சூனிக்கரி என்ன பண்ணுறோம் நம்ம வேவோ அங்கே வந்து சில மாதிரி நிற்கிறான். அதாவது ஆஃப் பண்ணி நம்ம வேவேக்கு வந்து லைட்டாக பாத்ரூம் வந்துருது. அவன் வந்து பாத்ரூம் போயிடறான். அங்கே நேரத்தில் வந்து இவன் வந்து ஆஃபில் தான் இருக்கிறான். அந்த நேரத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கலைக்க வச்சிருக்காங்க. இவன் எதுக்கு இவன் வந்தால் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற வந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கே இருக்க சுற்றி இருக்க ஜனங்களும் அதே மாதிரி அந்த கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போய் கமெண்ட்ஸில் வந்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம இருக்கும் ஏன் வேவேக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேவே பாத்ரூம்ல உட்காந்து அழுதுருக்கு. அந்த நேரத்தில் ஷீக்கு அவளுக்கு பாத்ரூம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் நம்ம வேவே சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கரி அந்த வேவே வந்து இப்படியே பண்ணிட்டு இருப்பான்னு பார்க்கவே முடியாது அப்படிங்கும்போது அவளை நான் பார்த்தா சரி இல்லை என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவான். இந்த மாதிரி கல்யாணத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த நேரத்தில் கூட நம்ம வேவே லேப்டாப்ல வந்து பார்க்க என்னோட இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்களா நல்ல இடம் நான் இது மட்டும் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்லி மனசில் நினைச்சிருக்காங்க. நினைச்சிட்டு இவன் தான் வந்து ஷேவின் இவன் தான் வந்து அந்த ஹீரோ வந்து போய் காட்டுறாங்க. இவன் தான் செகண்ட் பிஸ்னஸ் மேன் கேமிங் பிஸ்னஸ் மேன். இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு நம்ம ஹீரோயின் நடுப்பட்ட நான் பண்ணனே சில மாதிரி செய்து அந்த இடத்துல உட்காராங்க. அந்த இடத்துல வந்து சரி கிளம்பலாம் அப்படிங்கும்போது அங்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு அந்த மக்கள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஏன்னா வாங்க எங்ககிட்ட நிறைய காசுகள் இருக்குது எங்கிட்ட எல்லாம் அழிட்டு போங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு பின்னால நம்ம யாரோ குரல் கேட்குறது யார் பார்த்தா நம்ம ஹீரோ ஷாவனாய் வந்து குரல் கேட்குது. இதில் படி கேமில் யூசர் நேம் ஐடியில் ஷாவனாய்க்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. நம்ம வேவே வந்து போகலாம் அப்படிங்கும்போது நம்ம கூப்பிட்டு வேவி அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இவர் ஷாவனாய் தானே இவர் அளவுக்கு இருக்கிறாரு சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் நல்லதாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நல்லதாக இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது இதோட வந்து இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா ஹை ஹோப் இந்த வீடியோ நமக்கு ஜெய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய்.